Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் போராட்டம் நடத்த முயன்ற திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்த அறிக்கையில் நம்பிக்கை இல்லை என்றும் வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரியும் திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விருத்தாச்சலத்தில் பேரணியாக புறப்பட்டு பாலக்கரையில் போராட்டத்தில் ஈடுபட சென்றனர். அப்போது போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என கூறி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கூட்டணியான திமுக அரசை கண்டித்து போராட்டம் நடத்த முயன்ற நிலையில் அவர்களை ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். நியாயத்திற்காக போராடுபவர்கள் கூட்டணி கட்சியினராக இருந்தாலும் அவர்களை அடக்கி திமுக அரசு அராஜகத்தை அரங்கேற்றுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் பாஜக பிரமுகர்கள் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். கோவையைச் சேர்ந்த பாஜக பிரமுகர்களான கார்த்திக் மற்றும் வாசுதேவன் ஆகியோருக்கு சொந்தமாக வைசியால் வீதி மற்றும் ராஜ வீதியில் கோஸ்வான் என்ற வெள்ளிக்கடை உள்ளது. மேலும் பாஜகவைச் சேர்ந்த கார்த்திக் தென்னிந்திய தங்கக்கட்டி வியாபாரிகள் சங்க தலைவராக உள்ள நிலையில் அவர் வியாபாரத்தில் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் கார்த்திக் மற்றும் வாசுதேவன் ஆகியோரின் அலுவலகம் மற்றும் கடையில் சோதனையில் ஈடுபட்டனர்.